பதினி இறக்குறத எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக பனைமரமாக இருக்கா. அங்கே தான் ஒருத்தங்க கிட்ட பேசியிருக்கோம், பதினி எப்படி இறக்குறதுன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம உள்ளே போய் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். ஸோ எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஏன்னா ஃபஸ்ட் டைமாக பதினி இறக்குறத பார்க்க போகிறேன். என் பேர் மணி. நான் ஒரு 40 வருஷமாக பனை ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தலைநார்னு சொல்லுவோம். இதை காலில் போட்டுக்கிட்டால் தான் அந்த கால் வந்து விரியாமல் அந்த பனையில் ஏறுறதுக்கு அமைப்பாக இருக்கும். அந்த இதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். இந்த பனையில் 3 நேரம் ஏறி இறங்கணும். 3 நேரம் இறங்குறனாக்கி 70 அடி பனையில் ஏறி இறங்கி 3 நேரம் சிவனா தான் பதநீர் போடும். இந்த 3 நேரம் கஷ்டப்பட்டு அதில் ஏறணும். ஒரு நாள் நம்ம எங்கேயும் போக முடியாது. அதை ஒரு நேரம் சிவாட்டாலும் கெட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இது வந்து அருவாப்பட்டி. இது வந்து அறையில் போட்டுக்கிடுவோம். இந்த கேனை வந்து இப்படி போட்டுக்கிடுவோம். போட்டால் தான் இதில் இது போட்டு அறையில் போட்டு ஏறுறதுக்கு. இது வந்து அந்த பாளையை சீவுற அருவா. இந்த அருவா வந்து இது வந்து பாளைகள் எடுக்கிறதுக்கு நெட்டு எடுக்கிறது வாங்கிறதுக்காக இந்த அருவா. இது வந்து சுண்ணாம்பு ராவுறதுக்காக அந்த சுண்ணாம்பட்டி இது உள்ள சுண்ணாம்பு போட்டுக்கிடுவோம். இந்த மட்டையை எடுத்து வச்சு இதை இப்படி தொட்டு அதில் ராவுறது. காலை நேரம் மட்டும்தான் அதை கலையை தவிர்த்து பதநீர் ஊற்றிக்கிட்டு சுண்ணாம்பு ராவணும். அது மத்தியான நேரம் வந்து சீவி போடணும். அதை பாடி வச்சு போகணும். 3வது சாயங்காலம் ஒரு நேரம் ஏறணும். 3 நேரம் ஏறணும். ஆனால் காலையில் மட்டும்தான் அதில் பதநீர் சுண்ணாம்பு ராவி பதநீர் எடுக்கணும். ஒரு நேரம் சுண்ணாம்பு ராவினா போதும்.